வெல்கம் டு விஜய் கிறிஸ்து ஆஃபீஷியல். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ பாருங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து தைப்பூசம் பச்சைமலை பாலமுருகன் கோயில் தரிசனம் தான் பார்க்க போகிறோம். செம்ம க்ரௌடுங்க. காலைல 7 மணிக்கு போனோம்னாங்க. 7 மணிக்கு போனோம்னாங்களே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 9 காலத்து வெளியே வந்தோன்னு வைங்க. சாமி கும்பிட்டு கீழே இறங்கையில் மணி 8:45 ஆயிடுச்சு. அப்புறம் நாங்கள் சாப்பிட்டு வரையில் டைம் ஆயிடுச்சு. அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, த்ரோட் பெயின், அதனால் வாய்ஸ் அப்படி தான் இருக்கும். சரி, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஒரு வழியா மலை ஏறி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வெயிலுக்கு முன்னாடியே வந்துட்டோம், அதனால் அவ்வளோ ஒன்றும் பெருசாக தெரியல. லைன் எங்கே வரைக்கும் நிற்கிது பாருங்க. ஆனால் கடகடன்னு போயிட்டாங்க. என்ன ஒரு மன குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டி குளத்தில் பார்த்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் போகையில் அலங்காரம் பண்ணல, அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்குற அளவுக்கு இன்றைக்கி தைப்பூச விசேஷ நாள்னால வெயிட் பண்ணியெல்லாம் பார்க்க விடலை. கீழேருந்தே போலீஸ் நிற்கிறாங்க, கடைன்னு பார்த்துட்டு அமுச்சிட்டே இருக்கிறாங்க. பக்கத்தில் கூட அங்கே எப்போவுமே உச்சவரை சுற்றி வருவோம், சுற்றி வர அளவுக்கு கூட இல்லை. இங்கே பாருங்கள், எல்லாருமே பால் காவடி, பறவை காவடி எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. பால் குடம், தீர்த்த குடம் எடுக்கிறவங்களும் எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருந்தாங்க. நாங்கள் போயிட்டு உள்ளே சாமி பார்த்துட்டோம். உச்சவரை பார்க்கும்போது அங்கே வந்து மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அங்கே இருந்துட்டு வெளியே வந்து பார்க்கையில் வந்து நம்ம முருகரை வந்து வள்ளி தெய்வானையோட அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை வேணால் திருப்தியாக நல்லபடியாக நின்று கும்பிட்டு போகிற மாதிரி வச்சுருந்தாங்க அந்த சாமியை. பட் உள்ளே போகையில் வந்து உச்சவரை பார்க்க முடியல அந்தளவுக்கு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா போகையில் வந்து பார்த்திங்கன்னா பூ பழம் எல்லாம் வாங்கிட்டு போகணும் அர்ச்சனை பண்ணுறதுக்கு. அர்ச்சனை கூட இன்றைக்கி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, ரைட், ஓகே அப்படின்னு கொடுத்துட்டு வந்தாச்சு. அப்புறம் இங்கே வந்து இங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் எல்லா சாமியும் போய் சுற்றிட்டு வந்தோம். எல்லா சாமியுமே சுற்றி கும்பிட்டுட்டு வந்தோம். இவ்வளோ க்ரௌடாக இருக்குது கோயிலே, செம்ம க்ரௌடு. இவ்வளோ ஃபஸ்ட்டு ஒரு டைம் நான் வீடியோ போட்டுருப்பேன் பாருங்கள். அதில் அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும். முருகர் தரிசனம் பண்ணாதவங்க நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து திருநூறு சந்தனம் போட்டு எல்லாம் வச்சுட்டு நம்மளும் ஒரு 2-3 கிளிப்பிங்ஸ் எடுத்தோம். கோயிலே எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு 4 பேர் தெரிஞ்சவங்க பார்த்து பேசிவிட்டு நம்ம கிளம்பியாச்சு. கீழே வெயில் வந்துருச்சு அப்படின்னா கால் சுடும் இல்லையா, அது இல்லாமல் என் ஹஸ்பண்டுக்கு வேறு வேலைக்கு போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால் கிளம்பிட்டோம். நம்ம கீழே போகையில் அதோட தலை சுற்றுற மாதிரியே இருக்குதுங்க. படி கடன்னு எப்படியோ ஒரு வேகத்தில் ஏறிட்டேன். இறங்கவே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அப்புறம் இறங்கிட்டு ஒரு 4-5 கிளிப்பிங்ஸ் அங்கேயே எடுத்ததில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். என் பையன் வேறு அழகாக போஸ் கொடுத்துட்டு இருந்தேன். கீழே வந்துட்டோம். நம்ம நேராக கீழே வந்துட்டு அடுத்து என்ன விளக்கு கோவிலுக்கு வந்தாச்சு. அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க. நேராக இப்போ நாங்கள் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் எப்படின்னா நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பந்தின்னு வைங்க. அப்போ தான் வந்து எம்எல்ஏன்னு நினைக்கிற யாரோ வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க, கட்சிக்காரவங்க தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு போய் சாப்பிட்டோம். கோயிலுக்குன்னு போனால் அன்னதானம் போட்டால் நல்லா சாப்பிடுங்க, கூச்சப்பட மாட்டேன். யார் யார் சாப்பிடுவீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. அதெல்லாம் கிடைக்காதுங்க, கிடைக்கும் போது சாப்பிட்டுக்கணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம். கீழே வந்தாச்சு நம்ம. இப்போ போய் பந்தியில் உட்காந்துருப்பாங்க சாப்பிட்றதுக்கு. உட்காந்துட்டு பார்த்திங்கன்னா சாப்பாடு, பொங்கல், சாம்பார், முட்டைக்கோஸ் பொரியல், ரசம் கொடுத்தாங்க. சாப்பிட்டு நம்ம கிளம்பியாச்சுங்க. ஃபைனலாக இங்கேயும் சாமி கும்பிட்டு